காஃபி நம்ம ஆரோக்கியத்துக்கு நண்பனா எதிரியா? ஒவ்வொரு காலையிலும் ஒரே கேள்வி, காஃபி குடிக்கலாமா வேண்டாமா? வாங்க இன்னைக்கு பார்க்கலாம். காஃபியில் உள்ள கேஃபீன் உலகமே கழிக்கும் ஒரு ஸ்டிமுலண்ட். அது உங்கள் மூளையை ஆன் பண்ணும் ஒரு சுவிட்ச் மாதிரி. நம்ம கவனத்தை, நம்ம ரியாக்ஷன் டைமை எல்லாத்தையும் கூட்டி கொடுக்கும். ரிசர்ச் சொல்கிறது என்னன்னா, ரெகுலராக காஃபி குடிக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர், அதாவது இந்த லிவரில் போய் கொழுப்பு அடைகிறத குறைக்குது. அதே மாதிரி பார்க்கின்சன்ஸ் நோய், அல்சைமஸ் டிமென்ஷியா போன்ற மூளை நோய்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்காங்க. மேலும் காஃபி குடிக்கிறவங்களுக்கு குடல் மற்றும் கல்லீரல் புற்றுநோய் அபாயம் குறைவாகவும் உள்ளது. காஃபியில் முழு பயனை அடைவதற்கு தயவுசெய்து காஃபியில் பாலோ க்ரீமரோ சேர்க்காமல் குடிங்க. அதே மாதிரி சீனியும் சேர்க்காம குடிப்பது நல்லது. இப்போ யாருக்கெல்லாம் காஃபி குடிக்காமல் இருப்பது நல்லதுன்னு பார்ப்போம். குறிப்பாக இதய துடிப்பு சீரில்லாதவங்க, அரித்மியான்னு சொல்லும், அவங்க காஃபியை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு காஃபி குடித்தா ஒரு மாதிரி படபடப்பு வரும். ஆங்ஸைட்டி இருக்கிறவங்க காஃபி குடிக்காமல் இருப்பதும் நல்லது. சிலருக்கு தூக்கமே வராது. அதை மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப மத்தியானத்துக்கு மேலே காஃபி குடித்தாங்கன்னா அந்த காஃபி அவங்க உடம்புல இருந்துட்டு அவங்கள தூங்க விடாமல் செய்யக்கூடும். அவங்க காஃபியை தவிர்த்துறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி இப்போ எல்டிஎல் ரொம்ப இருக்கிறவங்க, அதாவது எல்டிஎல்ங்கிறது கெட்ட கொலஸ்ட்ரால், அவங்க அதிகமாக இருந்தால் ஃபில்டர் பேப்பர் மூலமாக அந்த காஃபியை ஃபில்டர் பண்ணி குடிக்கிறது நல்லது. ஏன்னா காஃபியில் கேஃபஸ்டால்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்டிஎலை கூட்டி விட்டுரும். அதை தடுக்கிறதுக்கு இந்த ஃபில்டர் பேப்பர் யூஸ் பண்ணி அந்த காஃபியை ஃபில்டர் பண்ணி குடித்தோம்னா அந்த கேஃபஸ்டாலை அந்த ஃபில்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிடும். அதனால் எல்டிஎல் நம்ம உடம்புல கூடாது. அதனால் யோசித்து காஃபியை சிப் பண்ணுங்க. அதுக்காக கண்மூடித்தனமாக ஸ்கிப் பண்ணவும் வேண்டாம். இன்று என்னோட இணைந்ததற்கு மிக்க நன்றி. நான் டாக்டர் ஜோசப் ஞானராஜ். இது டாக்டர் லாஜிக் 360. உங்கள் ஆரோக்கியம் எளிதானதாகவும் அறிவானந்ததாகவும் ஆகும் இடம். உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.